தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 21 இறைவார்த்தைகள் 34 36 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாக இருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் வெளிப்பாய் இருந்து மன்றாடுங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுனுடைய அன்பு இனிய நாமத்திலே காலை வணக்கத்தை குறிக்கொள்கின்றேன். இந்த நாள் இனிய நாளாக உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் அமைய ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நாள் முழுமையாய் நாம் இந்த இறை வார்த்தையை சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் அருமையான ஒரு புனிதரை, பெல்ஜிய நாட்டு புனிதரை, 10ஆம் நூற்றாண்டிலே புனித ஜெரார்ட் என்பவரை இந்த நாளிலே திருவையானது நினைவு கூறுகின்றது. இவர் எளிமையிலும் தவத்திலும் ஜபத்திலும் தன் வாழ்நாள் முழுமையாய் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலும் தியானித்து அவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்கியவர்தான் புனித ஜெரார்ட். இவர் தன்னுடைய வாழ்நாளிலே 10ஆம் நூற்றாண்டிலே அப்போ இருக்கிற அந்த அரசனோடு வேட்டைக்கு ஒவ்வொரு நாளும் கூட செல்வாராம். அதன் பிறகு அரசனுடைய அந்த அரண்மனையிலே எல்லோரும் விருந்துண்பார்கள் வேட்டை முடித்து வந்த பிறகு. ஆனால் புனித ஜெரார்டோ ஆண்டவருடைய அந்த ஆலயத்திலே சென்று அந்த திருப்பேலை முன்பாக அமர்ந்து இயேசுவோடு பேசி கொண்டிருப்பாராம். இயேசுவே, எல்லாம் உமக்காக என்று தன் வாழ்நாள் முழுமையாய் அவரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கின்றார். நான் இயேசுடைய இந்த ஆலயத்திலே இருக்கிறது எவ்வளவு பாக்கியமானது என்று தன் வாழ்நாளில் அவரோடு இருப்பது என்று நினைத்து தன் வாழ்நாள் முழுமையாய் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே அவர் துறவியாகின்றார். ஆண்டவரை எப்பொழுதுமே அவரோடு நான் இருக்க வேண்டும், அவரிலே நான் சங்கமிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே புனித ஜெரார்ட் இயேசுவோடு அவருடைய பயணத்திலே தன்னை ஒரு துறவியாக தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுடைய அன்பு சீடராக அவர் வாழ்கின்றார். இவ்வாறாக தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளை அறிந்தவராக, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு ஒரு கீழ்ப்படுதல் உள்ளவராக, தாழ்ச்சியுள்ளவராக தன் வாழ்நாள் முழுமையாய் இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுடைய கரத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஆமாம் பாந்தவர்களே, இன்றைய நாம் நற்செய்தியை பார்க்கிற பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் விழிப்பாய் இருந்து மன்றாடுங்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு எங்கும் பார்த்தாலும் திகில், எங்கும் அச்சம், எங்கும் பயம், எப்பொழுதும் பல்வேறு விதமான இன்னல்கள், இடையூறுகள், இயற்கையினுடைய பாதிப்புகள், மழை வெள்ளத்தினாலும் புயலினாலும் இன்றைக்கு பல்வேறு விதமான இடர்கள். ஒவ்வொரு ஆண்டும் நான் பார்க்க இந்த நவம்பர் மாதத்தில், இந்த டிசம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு புயல் அழைத்து செல்லக்கூடிய அந்த நிலையை இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் வெளிப்பாய் இருந்து மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார். திடீரென ஒரு கன்னியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், காலத்தினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ப ஆண்டவர் இன்று இந்த இறைவார்த்தை வழியாக நம்மோடு பேசுகின்றார். எச்சரிக்கையாக விழிப்பாக இருங்கள். எதை நீங்கள் இன்றைக்கு நாடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? இறுதி நாள், இந்த வாரம் முழுமை ஆண்டவர் இறுதி நாள், வாழ்வினுடைய இறுதி முடிவு பற்றி சொல்கிற பொழுது எதை நாம் இன்றைக்கு தேர்ந்தெடுக்க போகிறோம்? இருவகையான மனநிலையை பார்க்கிறோம். ஒரு சாராருக்கு அச்சம், ஒருவருக்கு பயம், இன்னொருவருக்கு எப்பொழுது நாங்கள் தயார். ஆண்டவரே, இதோ நாங்கள் நன்றி இறைவா, நீ செய்த எல்லா கொடைகளுக்கு நன்றி, இதோ நாங்கள் உண்மை பின்பற்றி நடக்க நாங்கள் தயார், எத்தகைய சவால் வந்தாலும் தயார் என்று வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? அது அச்சத்தில் இருக்கிறோமா, அல்லது பயத்தில் இருக்கிறோமா, கலக்கத்தில் இருக்கிறோமா? ஆண்டவரிடத்திலே நாம் விழிப்பாய் இருந்து மன்றாட ஆண்டவர் நாம் ஒவ்வொரு நாள் அழைக்கின்றார். இந்த நாள் சனிக்கிழமை தேவமாதாவுக்கு ஒப்புக் கொடுக்கிற நாள். எத்தனை துன்ப துயரங்களை எல்லாம் அன்னை மரியாள் தன் வாழ்நாளிலே கடந்து சென்றிருக்கிறார். தாய் பார்க்கிறோம், சிலுவை இடையிலே ஆண்டவர் இயேசுவை தாங்கியவளாக தன் வாழ்நாளிலே அன்னை மரியாள் ஆண்டவருடைய அந்த உடனிருப்பை, இயேசுடைய அந்த வல்லமையை, இயேசுடைய ஆற்றலை, இறை திட்டத்தை அறிந்து துன்பங்களை எல்லாம் கடந்து சென்றிருக்கின்றார். ஆக வாழ்விலே துன்பங்கள் உண்டு. இந்த துன்பங்களை எல்லாம் நம்ம கடந்து செல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் அருமையான இந்த சிந்தனை வழியாக விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாக இருங்கள், மனந்திரும்பி நற்செய்தி நம்புங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி விட்டது. இந்த நவம்பர் மாதம் முழுமையாய் நான் ஜெபித்திருக்கிறோம். விண்ணக வாழ்வுக்கான இந்த பயணத்திலே இறந்தோர் உயிர் தெழுவார்கள் இந்த நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கின்ற இந்த மாதம் முழுமையாய் ஆண்டுடைய கரங்களில் நம்முடைய குடும்பத்திலே மரித்த ஆத்மாக்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள், மூதாதையர்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் எல்லோரையும் நாம்
நினைவுகூர்ந்து ஜெபித்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் மீண்டுமாய் நமக்கு சொல்கிற, விழிப்பாக இருங்கள், காலத்துடைய அறிகுறிகளை பாருங்கள், இயற்கையுடைய பாதிப்புகளை பாருங்கள், ஆண்டவரை நோக்கி வாருங்கள், என்னை நோக்கி வாருங்கள் என்று ஒரு மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கூறுகின்றார். ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செய்யமெடுப்போமா? ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இதோ தேவமாதாவுக்கு ஒப்புக் கொடுக்கிற இந்த சனிக்கிழமையில இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இன்றைக்கு பல்வேறு உடைமைகளை இழந்து, பொருளை இழந்து தவிக்கின்ற அநேக மக்கள் இந்த புயலுடைய பாதிப்பினால் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்வினுடைய அச்சத்திலும் கலக்கத்திலும் பயத்திலும் ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரம் இந்த போராட்டத்திலே. ஆண்டவர் இயேசுவே, இதோ அன்று கடலை அடக்கினீரப்பா, இதோ இறையாதே அமைதியாக இரு என்று சொன்னீரப்பா. இயேசுவே, புயலை நீர் அடக்கி சொல்லுமாறும் இடத்துல வேண்டுகிறோம். அத்தனை மக்களுடைய சாதாரண பாமர இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கை இந்த போராட்டத்திலே நீதான் உடனிருந்து அவர்களை காக்கும்படியாக, அவர்களுக்கு உடல் உள்ள அமைதியை நாள் நேற்று கொடுக்கும்படியாக நாள் வேண்டி ஜபிக்கிறோம். பயணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பீராக, நீரே அவர்களுக்கு வழிகாட்டுவீராக. நீ போகும் பொழுதும் வரும் பொழுதும் எப்பொழுதும் உன்னை காப்பேன். இஸ்ராயேல் தேவன் கண் அயர்வதில்லை உறங்குவதில்லை என்று திருப்பாடல் 91 சொல்வது போல, அன்று செங்கடலை கடக்க செய்த அந்த இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்விலை நீர் உடன் இருந்தீரே ராஜாவே. ஏசப்பா, தானியேலை நீர் காப்பாற்றினீர். முதல் வாசலை தானியேல் எவ்வாறு தன் வாழ்விலை அந்த பெற்ற அந்த கனவை விளக்கி தன் வாழ்நாளிலே இறை வல்லமையை பெற்றது போல இன்றைக்கு அநேக மக்களை நீர் பாதுகாத்தீர்கள் ராஜாவே. இதோ இந்த வேளையிலே இந்த நாட்களிலே இருக்கிற எல்லா துன்ப துயரங்களையும், எல்லா கஷ்ட பாரங்கள் எல்லாம் அல்லலுகிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்குமாறு இந்த பாதிப்பிலே மழை வெள்ளத்திலே சிக்கின்று இருக்கிற பிள்ளைகள் வீடுகளை, உடைமைகளை, பொருட்களை, தங்களுடைய பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற அநேக பேர் இந்த இறப்பினால் இன்றைக்கு அநேக பேர் துக்க நிலையில் இருக்கிற குடும்பங்களுக்கு தேவரீர் ஆறுதலாக, கனிவாக, இரக்கமுள்ளவராக இதோ இந்த நாளிலே தேவமாதாவுடைய பரிந்துரை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீதாமே நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இந்த நாள், இந்த நவம்பர் மாதத்துடைய இந்த இறுதி நாட்களில் அநேக குடும்பத்தார் பல்வேறு விதமான திட்டங்கள், குடும்ப திட்டங்கள், தொழில் திட்டங்கள், இன்னும் பிள்ளையுடைய வளர்ச்சி, இன்னும் பிள்ளைகளுடைய தேர்வு, அனைத்து பல்வேறு காரியங்களிலே பிள்ளைகளை எல்லாம் வழிநடத்தும்படியாக நீரே அரவணைக்கும் ஆண்டவராக, நீரே ஆற்றுள்ளவராக, நீரே கோட்டையாக அனைவரையுமே பாதுகாக்கும்படி கற்பாறையாக இருந்து எல்லோரையுமே நீர் வழி நடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.